வருமானிப்போம். அப்ப உண்மை அறிவை கிடைப்பதற்கு நாம் எங்கே தேட வேண்டும்? வெளிச்சத்தில் அல்ல, இருட்டில். அப்ப அந்த இருட்டில் உங்களுக்கு அறிவு ஒளியாக இருப்பவர் கூறுகிறார். அப்ப ஞான பயணத்தில் நாம் வெல்வதற்கு ஞான அறிவு, அதான் உண்மை அறிவு கண்டிப்பாக அது கிடைத்தால் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் தப்பிக்க முடியலன்னா கூட தண்டனை இல்லாமல் போ. சில விஷயம் தப்பிக்க முடியாது, 100% நடக்கக்கூடிய நடக்கத்தானே செய்யும். பட் அதை நம்ம வழிபடாமல் வேதனைப்படாமல் மீண்டும் அதை சாபம் போட்டு மாட்டிக்கொள்ளலாம். பணம் காணாம போகணும் இருக்குது, நீங்க கடன் வாங்கிட்டு வந்தீங்க ஒருவர்கள், நீங்க ஒரு பெண் பிரிக்கணும், நாளைக்கு காலையில் அவங்க பிரிக்கணும், இன்னைக்கு வட்டிக்கு வாங்கிட்டு வரீங்க. கொண்டு வருகிற பொழுது ஒரு ஆட்டோல வரீங்க, ஆட்டோல வரும்போதே அந்த ஆட்டோக்காரர் ஒரு ஞானின்னு வச்சுக்க, உங்களுடைய குட் டைம். ஆமா, அவரு கேக்குறாரு, எங்க போயிட்டு வரீங்கம்மான்னு. என் தலையெழுத்து என்ன சொல்றதுக்கு, எங்க வீட்டுக்காரன் கடன் வாங்கணும், அவரால் கொடுக்க முடியல. இப்ப நான் என்ன பண்ணேன், எங்கிட்ட இருந்த பாண்டு எல்லாம் கொடுத்து நாங்க எல்லாம் வச்சு கொஞ்சம் பணமும் கொஞ்சம் வட்டிக்கும் கடன் வாங்கிட்டு வரேன். அந்த அம்மா சொல்லி அவர் அப்படியே அந்த கண்ணாடியிலேயே அந்த அம்மாவுடைய கண்ணை விட்டு பாக்குறாங்கன்னா கொஞ்சம் விஷயம் எல்லாரும் பார்க்க மாட்டாங்க, ஆனா பார்த்து அப்ப பாரு நானும் அப்படி விட்டு பாக்குறான். விட்டு பார்த்துட்டு சொல்லலாம், நீங்க கஷ்டப்படணும்னு உங்களை விடவா செய்யும். என்ன சொல்றீங்க? ஆமா, கடன் நீட்டு நிம்மதியாகலாம்னு நினைக்கிறீங்க, அது என்னமா முடியும்? உங்களுக்கு இன்னும் ஒரு வருஷம் கஷ்டம் இருக்குது, கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு வருஷமா? அந்த அம்மா வந்துச்சு, இறங்கிட்டான். இவ 2 சந்து தாண்டி தான் போகணும், இறங்கிட்டு அது ஒரு மார்க்கெட் இருக்கும், அது மார்க்கெட்டுக்கு வெளியே தான் உள்ள தட்டு உள்ள போகும், நிறைய கடைகள்லாம் போகும்போதே தட்டின ஒருத்தவங்க பைய இப்படின்னு போவோம், பைய இப்படிதான் பாண்டு நகை ஸ்பீட் வட்டி எல்லாம் இருந்தது. நாளை காலையில அவங்க கத்து முடியுமா, காலையில வாசல் வந்து நிற்பான், வீட்டுக்காரன் செட்டு போவேங்கிறாரு. அந்த அம்மா அதெல்லாம் தாங்கிட்டு நீர் திணறுது ஒரு நிமிஷம். இப்ப இதுதான் உண்மை என்று இப்ப எவனோ ஒருத்தன் அப்படி நினைக்காதீங்க. அசரீது உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்கல, எங்க இருந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் என திருவள்ளுவர் சொன்னார். உனக்கு வேண்டியவன் சொந்தக்காரன் வீட்டுல இருக்கிறவன் சொல்றான்னு நினைக்காத, எப்பொருள் யார் யார் வாய் எங்க கேட்டான்னு சொல்ல, அப்போ மெய்ப்பு காண்புத. இதுக்கு மேல என்னையா தூக்கி உடைச்சிட்டார். இப்ப அந்த இது பயன்படுத்து பாருங்க. இங்க அப்படியே பக்கத்துல அந்த பூவிக்கிற பாட்டி காய்கறி வச்சுட்டு எல்லாம் வந்து என்னம்மா என்ன வச்சிருந்த ஏது ஓடுறான் 2 பேரும் ஓடுறாங்க, ஒண்ணு கண்டுபிடிக்க முடியல. அவன் ரைட்டா அப்படியே ஒரு நிமிஷம் நிக்குது. இவன் சொன்னது ஞாபகம், அந்த உண்மை அறிவு. அவன் ஏன் நம்மகிட்ட திடீர்னு சொன்னான்? இன்னும் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு கஷ்டம் இருக்குமா, அதுவரை நீங்க பட்டுதான் ஆகணும், ஒன்னும் கடவுள்லாம் தீராது, கவலைப்படாதீங்கனால. அப்ப நான் ஒரு வருஷம் நான் கஷ்டப்படுவேன்னா அதான் போயிடுச்சு, நாளைக்கு என்ன முறை என்ன பண்றது, திருப்பி போய் நாளைக்கு அவன் கேட்டா சொல்லுவோம், நம்ம அடமானம் வச்சது எல்லாம் உண்மை தானே, திருப்பி போயிட்டு சொல்லுவோம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஏன் நம்ம ஆளணும்? அடுத்த அங்க உண்மை ஏற்பு மிகுந்தது. யாரோ சமானம் இல்லாதவன் நமக்கு சொன்னா, அவன் சொன்னதுபடியே இப்ப போயிடுச்சு, அவன் சொன்னது எல்லாம் உண்மையாதாங்க இருக்கணும், அதான் நம்பிக்கை. இந்த 2 வேணும். அந்த நம்பிக்கை என்னன்னா, ஒரு வருஷம் விட்டாம இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா இருப்பீங்க. ஒரு வருஷத்துக்கு கூட நல்லா இருப்பாங்கல்ல, தாங்கிக்குவோம். சிரிச்சுட்டே வீட்டுக்குள்ள வந்தா பார்த்த மாப்பிள்ளைக்கு தாங்க முடியல, மெண்டல் ஆயிட்டி அப்படின்னா. ஆமா, இப்பதான் உண்மையான மெண்டல் ஆயிடுச்சு. எங்க பணம்லாம் எங்க வழியிலே போயிட்டு அவன் குடிக்கிறான், இது கூட அக்கறை கிடையாதா, ஒரு பொறுப்பு கிடையாதா, பாதி உங்கடத்தை தீர்க்கிறதுக்கு அவன் நகையெல்லாம் கொடுத்து கொண்டு வந்து கடன் வாங்கிட்டு வரா. இவன் அவளை என்ன சொல்றான், உனக்கு பொறுப்பு கிடையாதான். இப்பதான் வாழ்க்கையில நம்ம உயிரை கொடுத்து உழைப்போம், உண்மையா இருப்போம், ஆனா நமக்கு மேலதான் வந்து உள்ள சொல்றேன், அது தாங்கிக்கணும். ஏன்னா அதுக்கு கால்
அந்த பொறுமைதான் மனிதனுக்கு தெரியும். ஞான பயணத்துல ரொம்ப கேம் இல்லையா? இப்ப அந்த அம்மா சொல்லுங்க, நீங்க என்னனாலும் சொல்லுங்க. பொறுப்பு இல்லாதவன் தான் போய் கடை வச்சு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். சரி, இன்னும் என்ன பொறுப்பு வேணும்னு சொல்லுங்க, நான் போய் கடை என்னடி பேசுற, நாளைக்கு வந்து நிப்பேன். நிக்கட்டு மேம். இப்ப இவங்களுக்கு தெம்பு வந்துட்டு, ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு நல்லா இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்பிக்கை தான் வரணும். ஒரு வருஷம் கழிச்சு நான் நல்லா இருப்பான்னு சொல்லும் போது இவன் என்ன பண்ணிட முடியும்? என்ன பண்ணாலும் அப்பமே நல்லா தானே இருப்பேன். அது வேணும். கடைசியில நமக்கு என்ன வேணும்? சந்தோஷம், மகிழ்ச்சி வேணும். இப்ப இருக்குது இல்ல, கடைசியில தான். அதுக்கு பதில் கிடைச்சிது. ஒரு வருஷம் கழிச்சு நல்லா இருப்பேன். அப்ப பாருட்டுங்க, பாத்துக்கலாங்க. என்னங்க அவன் முயற்சி பண்ணாமல இருந்தான். நான் எல்லாம் கொண்டு கொடுத்தேன். எல்லாம் வட்டி வாங்கின உடனே வேணா போன் பண்ணி பேச சொல்லலாம், வாங்கினவா இல்லையாட்டு. இதை நம்புறேங்க, அவன் எங்கேயும் போட்டுறேன்ட்டான். கம்முன்னு இருக்காரு. மறுநாள் காலில் அவன் வந்தான். என்னவா இன்னைக்கு படம் பெருசா பேசினீன்னா, பேசினே உங்க நேரம் அப்படி இருக்கணும். அது எப்படி ஷாக் ஆயிட்டான். ஏன் நேரமா? ஆமா, எங்கிட்ட இருந்து காசு போனவங்க வாங்கணும்னு இருந்தா அது எங்கிட்ட இருந்திருக்கும்ல. எங்கிட்ட ஏன் திருட எடுத்துட்டு போனான்? திருட எடுத்துட்டு போயிட்டானா? ஆமா, நேற்று எல்லாம் உனக்கு வழியில கொடுத்துட்டு வழி போய் கொடுத்துட்டாங்க வந்து உட்கார்ந்து இருக்கேன். இந்த அம்மா கொஞ்சம் கரெக்டா பேசக்கூடிய போய் சொல்லாது. ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சான். நிஜமாலுமா? ஆமா, சாரிமா, நீ எனக்கு எப்படி தரப்போற? தானே ஏன் மாட்டேன்னு சொல்லி உனக்காக தான் கழுத்துல செயின் இல்ல எல்லாம் கொண்டு வச்சுட்டான். உனக்கு தரணும்னு தான் போனேன். இப்ப எல்லாம் பேச்சு என்ன பண்ண போறேன்? ஐயோ கோவப்படாத, எப்ப தருவே தந்துடாது போதும். முதல் கட்டத்திலே கிரீன் சிக்னல் கிடைச்சிச்சு. வாக்குகள் பலிதமாகும் ஞானிகள். அவன் எப்படி சொல்லணும்? உங்க கண்களை தாண்டி பார்த்திருக்கவே, கண்களுக்குள் அடங்கி இருக்க. கண்ணு சாதாரணம் தான். கண்ணு மந்திர சக்தி நிக்குது. சிலவங்க கண்ணு பார்த்தா அப்படியே கரைஞ்சி விழுந்துரும். நீங்க நல்ல புடவை உடுத்துட்டு அப்படி வெயில அப்படி போயிட்டு வாங்க, வேண்டாத உங்களுக்கு பார்வை பார்த்தான்னு வச்சுக்கோங்க, ஜன்னல் வரத்துல வீட்டுல வந்து படுத்தாங்க இருக்கணும். உடம்பு பூரா பொக்கலாம் வந்துடும். கண்ணு சாதாரணம் இல்ல. என்ன பண்ணும்? கண் வழியா காலி தூக்கினாலா, இல்ல கண்ணை வந்து உடம்புல தேய்ச்சி தடவினாலா? உடம்புடைய ஆற்றல் கண்ணுக்கு இருக்கு. அதை ஞான கண்ணா மாற்றுங்க. அதனால்தான் ஞான வெளியின் அடையாளம் கண். சும்மா வைக்கல. இந்த கண் ஒன்றுதான் உங்களை காப்பாற்றக்கூடிய இருக்க மாட்டேன். மண்ணிலிருந்து விண்ணுக்கு செல்வதற்கு கண் பார்வை வேண்டும். ஞான கண் பார்வை இல்லையா? எனவே ஞான அறிவு என்பது இப்ப இந்த அம்மாக்கு அந்த கஷ்டத்துல இருந்து இப்ப அந்த கடனையே மறந்துச்சு. அடுத்த நிமிஷம் தெம்பு வந்துச்சு, பாத்துக்கலாம், கொடுத்துக்கலாம். யோசிச்சு பாருங்க, அந்த ஞான அறிவு அங்க வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? என்ன வாங்கினா இனிமே நான் கடன் வாங்கவே மாட்டேன். ஒரு பைக்கா வரும்போது வட்டம் கொடுக்கும்போது கொடுத்து பார்க்கலான்னு. இப்ப யார்ட்டு போய் காசு கேட்கறதுல வாங்குறது இல்ல. சம்பாதிக்கிறாங்க, வருமானத்துல வந்து சாப்பிட்டு நிம்மதி இருக்க. வரவன் எல்லாம் ஏற்று போல்டா பேசுது. நீங்க எதிர்க்க ஆரம்பிச்சுட்டா முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு ஒன்னாதான் விரட்டிட்டு ஒரு வருஷம் ஆச்சு. அந்த கணக்கம் மாறுச்சு. அவ சொன்னான், குரு ஏற்கனவே 8ல இருந்து இப்ப அது அழகா 9க்கு வருது. அள்ளி கொடுப்போம். பாத்தீங்கன்னா அந்த வீட்லயே உட்கார்ந்தவருக்கும் வேலை வந்துச்சு. வீட்லயே உட்கார்ந்து இந்த மாப்பிள்ளைக்கு வேலை வந்துச்சு. அருமையான வேலை. இந்த அம்மா வீட்டுல பையன் படிச்சுட்டு இருந்தான். அவன் இன்டர்வியூல பாஸ் ஆயிடலாம். அந்த ஒரு வருஷம் மாறும்போது வீடு ஜெகஜோதியே மாறிச்சு. இப்ப இந்த அம்மா யார தேடுதுன்னா அந்த ஆட்டோக்காரங்க. நம்ம ஒண்ணுமே சொல்லல, எதுவும் கேட்கல. அதான் ஆன்மா. நீ ஒண்ணுமே கேட்கண்டா. உண்மையான ஆன்மாக்கு எதிர்க்கக்கூடிய ஆன்மா படக்கூடிய பாடம் அப்படியே தெரியும். ஒரு தாய் சொல்ல மாதிரி பிள்ளை பசிச்சு அழ வேண்டாம். மூஞ்ச பார்த்தாலே அம்மா எனக்கு சொல்லுவா, பிள்ளைக்கு பசிக்க போது இப்ப அழ போதுமா. அதான் அன்பு வேணும். ஒரு அன்பை நிறைய எனக்கு அணி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாம் புண்ணாக்கு உடச்சி சுற்றுலா போட்டுட்டு அந்த மட்டும் நிரப்புங்க. அந்த அன்பு நிறைஞ்சு இருந்தாலே எதிர்க்க உள்ள ஆன்மாக்களுடைய தன்மைகள் எல்லாம் உங்களுடைய ஈர்ப்பு தன்மை. அப்ப அந்த ஆட்டோக்காரனுக்கு உண்மை அறிவு பாரு. அந்த ஆட்டோக்காரனுக்கு நம்ம ஆட்டோ ஓட்டுறோம், காசம் வாங்கிட்டு போலான்னு பாக்கல. இந்த அம்மா வந்து உட்கார்ந்த உடனே அந்த அறிவு அவங்க அடிக்கிறது. கஷ்டப்படக்கூடிய, துன்பப்படக்கூடிய அப்படியே கண்ணாடியில தெரிஞ்சு பாக்குறான். அப்ப இந்த அம்மாவுக்கு
உண்மையை சொல்லணுமே கேட்கக்கூடிய அதான் பொங்கி வரும். ஏமாத்தாது, அடைச்சு வைக்காது. இவங்களுக்கு சொல்லணும், அவங்களுக்கு சொல்லணும். இதெல்லாம் ஞானத்தில் கிடையாது. ஏமாத்தக்கூடியவங்க தான் ஆள் பார்த்து பேசுறாரு. உண்மையான ஞானம் பொங்கி வழியும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவ இவங்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடாது, இறங்கி போயிருவா, இது யாரோ நினைச்சிருந்தா இந்த அம்மாவுக்கு ஒரு விடிவு இருந்தது. அப்ப அவன் விடிவு எங்க இருக்கிறது? அவங்க கிட்ட பருத்தி கிடக்குது. அதில் யார் ஆற்றல் உள்ளவர்களோ அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். அப்ப நீங்க ஆற்றல் உள்ளவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நீங்க நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அடுத்தவர்கள் சொல்கிற வாழ்க்கை கேட்கணும். அதுல ஒண்ணு அவன் சொன்னபடி அப்படியே நீங்க போக வேண்டாம். அவன் ஒரு வருஷம் கஷ்டம் இருக்குமா, தாங்கிங்கம்மா, ஒண்ணும் இல்லையம்மா, ஒரு வருஷம் கழிச்சு அதுக்குள்ள ஒண்ணும் உனக்கு கடலாம் தீராது. அந்த ஆட்டக்காரன் கிடைப்பானான்னு நான் பார்த்தேன். எப்படி இருக்கான்? நீங்களும் உங்கள் வாழ்வில் முழுமையும் நிம்மதியும் வாழ்வின் வெற்றியையும் அடைவதற்கு குருவை தேடுங்கள். குருவை தேடியவர்கள் மீண்டும் உங்களை தக்க வைத்துக் கொள்ளும். தேடிட்டு கிடைச்சின்னு விட்டுறக்கூடாது, கை நழுவிடக்கூடாது. அந்த ஆன்ம பந்தம் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், உண்மை அறிவை சொல்லிக்கிட்டே இருக்கணும். தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் உண்மையை தேடும். இதுல இது ஏன் சொன்னாங்க, இதுல எது உண்மை ஏங்கிறத அந்த உண்மை அறிவுதான் உங்களுக்கு. எனவே ஞான பயணிப்பவர்களுக்கு உண்மை அறிவு மிக மிக முக்கியம் என்பதை இந்த தர்மத்தில் தெரிவித்துக் கொண்டு நிறைவு தேரை வாழ்வோம்.